ஹலோ ஹாய் வணக்கங்க. வெல்கம் டு மசாலா மிக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் நேந்திரப்பழ பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதே மாவில் பணியாரமும் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் அதுக்கு நல்ல பழுத்த நேந்திரம் பழம் ஒன்று நாம் எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் சோடா உப்பு எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுறலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த பழத்தோட தோலை நல்ல நீட்டாக நாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்த பழத்தை நாம் ஒரு 3 பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெருசாக கட் பண்ணி எடுக்கணுன்னா நம்ம பெருசாகவே எடுத்துக்கலாம். பொதுவாக ஹோட்டல்களில் நல்லா நீளமாக பெருசாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். ஒரு மீடியம் ஸ்லைசஸாக நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொதுவாக எங்கள் ஊர் எல்லா டீ கடைகள்லேயும் கண்டிப்பாக இந்த ஸ்நாக் இருக்கும். இது டீயோட நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த மைதா மாவில் நாம் எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துடலாம். அதோடு எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு, சோடா உப்பு, அப்புறமா சால்ட் ப்ளஸ் மஞ்சள் தூளையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நாம் கலந்துடலாம். கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் நாம் இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி நமக்கு பத்தாட்டி கூட கொஞ்சம் தண்ணி நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அகைன் இதை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பதத்தில் நாம் கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்த ஆயிலை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடாகிட்டான்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கலந்து வச்சுருந்த மாவில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த நம்மளோட பழத்தை எல்லா இடமும் படுறது மாதிரி நல்லா டிப் பண்ணி அதை நாம் ஆயிலில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். எண்ணெய் கையில் பட்டுறாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே ஓரளவு ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நாம் மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நீங்கள் உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா நாம் இதுக்கு ஆல்டர்னேட்டாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஆயிலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அகெயின் மீதி இருக்கிற பழத்தெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே ப்ரொசீஜர் படி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பழ பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் மாவு நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கொஞ்சம் ரவா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஆல்ரெடி சூடாக இருக்கிற அந்த எண்ணெயில் கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி நாம் ஊற்றி விட்டுடலாம். இது ஒரு 3-4 மினிட்ஸில் இதுவும் குக் ஆகிடும். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட டேஸ்டியான பணியாரமும் நமக்கு ரெடி ஆகிடும். இது மாவு வேஸ்ட் ஆகாதது மாதிரியும் இருக்கும், நம்ம பணியாரம் சாப்பிட்டது மாதிரியும் இருக்கும். இப்போ நம்மளோட சாஃப்டான பணியாரம் சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயிலை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம எல்லா பணியாரத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.